வறுமை ஒரு தடையில்லை, நான் அப்படித்தான் சாதித்தேன் என விளையாட்டு போட்டி துவக்க விழாவில் மாணவர்களிடையே காவல் ஆய்வாளர் நம்பிக்கையுடன் பேசினார். சீர்காழியில் மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேட்டிலில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டி இன்று தொடங்கியது. தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்தும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் ஹாக்கி அணி மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி பெறுகின்றனர். முன்னதாக போட்டியினை கடலோர காவல்படை ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய காவல் ஆய்வாளர், வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கு அடுத்து நம்மேல் அக்கறை கொண்டவர்கள் ஆசிரியர்கள்தான். அதில் குறிப்பாக உடற்கல்வி ஆசிரியர்தான் இரவு பகல் பாராது நமது வெற்றிக்காக பாடுபடுபவர்கள். ஆரம்பத்தில் விளையாட்டில் பின்தங்கிய நிலையில் இருந்த நான் எனது குடும்ப வறுமையை எண்ணி மேலே உயர வேண்டும் என குறிக்கோளுடன் விளையாட்டில் நேஷனல் மெடல் வரை பெற்று தற்போது காவல் ஆய்வாளர் நல்ல பொருளாதார நிலை அடைந்துள்ளேன். நாம் ஏழையாக இருக்கிறோம், நம்மால் ஏதும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்க இயலாது, நமது பெற்றோர்கள் பொருளாதார உதவி செய்ய மாட்டார்கள் என கூறாமல் நம் தைரியத்தை வைத்து முன்னேற வேண்டும் என பேசி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். அவரின் பேச்சு அங்கிருந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது.